இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். அவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் அவரைப் போல நாம் மாற வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் தாராள மனப்பான்மையோடு உதவுவதிலும் நாம் வளர வேண்டும். நமது குடும்பங்களில் ஏற்படும் பல பிரச்சனைகள் நம்மை வருத்தத்திற்கு உள்ளாக்கிவிட்டது என்று மனம் நொந்து போவதை விட அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. உண்மையில் சொல்லப்போனால் நம்மில் பலருக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாததால் தான் அமைதியும் நிம்மதியும் இல்லாத தன்மை நம்மில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம் மனதில் அமைதி வேண்டுமென்றால் மன்னிக்கும் மனம் நம்மில் வளர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பகைமை அதிகரித்து வன்முறையும் வெறித்தனமும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலவரமாக இருக்கிறது. ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வருவது இயல்புதான் என்று ஏற்றுக்கொண்டு அதனை பெரிதுபடுத்தாமல் அமைதியான வழியை கையாள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நலமாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். நமக்கு தீங்கு செய்தவர்களை பழி வாங்குவதால் நமக்கு கிடைக்கும் இன்பம் ஒரு நாளும் நீடிக்காது என்பதுதான் உண்மை. நாம் அனைவரும் குறைபாடுள்ளவர்கள்தான் என்பதை உணர்ந்து நம் குறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களின் குறைகளை எளிதாக மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆறறிவுடைய மனிதன் என்ற நிலையில் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை கடந்து பொதுவான மனித நேயத்தின் அடிப்படையில் ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும் என்ற பண்பை நமதாக்க முயல்வோம். மற்றவர்களின் உள்ளே இருக்கும் குணங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் புறத்தோற்றம் அல்லது பழக்க வழக்கங்களை வைத்து முடிவு செய்யக்கூடாது. முதலில் மற்றவர்களை அவர்களுடைய குறைகளுடன் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான அன்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு காலத்தில் மண்பாண்டங்கள் செய்யும் குயவர்கள் வசிக்கும் கிராமத்தில் தமிழரசி என்ற இளம்பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் தனது தந்தையுடன் சேர்ந்து மண்பாண்டங்கள் செய்வதில் கை தேர்ந்தவள். அவளது கைகள் மண்ணை மென்மையாகவும் அழகாகவும் வடிவமைப்பதில் திறமை பெற்றிருந்தன. அதே கிராமத்தில் ஆதித்யன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மண்பாண்டங்களில் ஆர்வம் இல்லாதவன். அவனுக்கு பிடித்ததெல்லாம் வண்ணங்கள். அவன் காகிதத்தில், சுவர்களில், துணிகளில் என தான் கண்ட அனைத்திலும் ஓவியம் வரைவதில் ஆர்வம் காட்டினான். தமிழரசியும் ஆதித்யனும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அவர்கள் ஆர்வம் முற்றிலும் வேறுபட்டது. மண்ணும் உழைப்பும் தான் உண்மையான அழகு. வண்ணங்கள் சீக்கிரம் மங்கிவிடும் என்றாள் தமிழரசி. உருவங்கள் வெறும் வடிவங்கள்தான், வண்ணங்கள்தான் அதற்கு உயிர் கொடுக்கும். மண்பாண்டம் ஒரு வண்ணப்பூச்சு இல்லாமல் வெற்று காகிதம் போல என்றான் ஆதித்யன். இவர்கள் இருவருமே மற்றவரின் திறமையையும் கலையையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை கிராமத்து திருவிழா வந்தது. கிராம மக்கள் திருவிழாவுக்காக பெரிய ஒற்றுமை விளக்கு ஒன்றை உருவாக்க முடிவு செய்தனர். தமிழரசிக்கு மண்பாண்டம் செய்யும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆதித்யனுக்கு அந்த விளக்கை அலங்கரிக்கும் பொறுப்பு கிடைத்தது. தமிழரசி பல நாட்கள் கஷ்டப்பட்டு உறுதியான அழகிய வடிவமைப்புடன் கூடிய பிரம்மாண்டமான களிமண் விளக்கை செய்து முடித்தாள். களிமண் விளக்கு வடிவத்தில் மிகவும் கச்சிதமாக இருந்தது. ஆனால் நெருப்பில் சுட்டபின் அது ஒரே பழுப்பு நிறமாக மிகவும் சாதாரணமாக தெரிந்தது.
கிராம மக்கள் விளக்கு உறுதியாக இருக்கிறது, ஆனால் இதில் எந்த சிறப்பும் இல்லையே, பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கிறதே என்று பேசிக்கொண்டனர். அதனை கேட்ட தமிழரசி வருத்தமடைந்தாள். அவளது உழைப்பில் குறையில்லை, ஆனால் விளக்கு எதிர்பார்த்த பிரகாசத்தை தரவில்லை. ஆதித்யன் இப்போது பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அவன் தான் விரும்பும் வண்ணங்களை பயன்படுத்தி கலையை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விளக்கு உறுதியாக இருக்க காரணமான தமிழரசியின் உழைப்பை மதித்து ஓவியம் வரைய தொடங்கினான். ஆதித்யன் களிமண்ணின் பழுப்பு நிறத்தை மறைக்காமல் அந்த இயற்கையான நிறத்தை பின்னணியாக பயன்படுத்தி அதன் மீது பிரகாசமான மஞ்சள், சிவப்பு மற்றும் நீல வண்ணங்களால் அழகிய கோலங்களையும் வடிவங்களையும் வரைந்தான். அவன் தீட்டிய வண்ணங்கள் தமிழரசி செய்த மண்பாண்ட வடிவத்தின் ஆழத்தை கூட்டியது. விளக்கு இப்போது உறுதியாகவும் அதே சமயம் உயிரோட்டத்துடனும் காணப்பட்டது. இரண்டு கலைகளும் இணைந்ததால் அந்த ஒற்றுமை விளக்கு பழமையின் உறுதியையும் புதுமையின் பிரகாசத்தையும் ஒரு சேர காட்டியது. திருவிழாவின் போது அந்த விளக்கு ஏற்றப்பட்ட போது அதன் அழகு ஊர் மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இருவரும் தங்கள் முரண்பட்ட ஆர்வங்களை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பாராட்டி கொண்டனர். நாமும் நம்மிடமுள்ள வேறுபாடுகளை களைந்து ஒரு மனதுடன் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு
துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 12 முதல் 13 மற்றும் 18 முதல் 19 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து வாழவும் இறை வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவின்
கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 18. புனித வினிபால்ட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வெசக்ஸ் பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தினரான ரிச்சர்ட் முன்னா பெற்றோருக்கு கிபி 701 பிறந்தார் வினிபால்ட். புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவின் சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரருடன் ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தன் தந்தையினை இத்தாலியில் இழந்தார். 7 ஆண்டுகள் ரோமையில் தங்கி தன் மேற்படிப்பினை படித்த வினிபால்ட் துறவற வாழ்வின் முன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக மொட்டையடித்துக் கொண்டார். புனித போனிபஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் கிபி 739 ஜெர்மன் பகுதிக்குச் சென்ற வினிபால்ட் துருஜியா என்ற இடத்தில் குருத்துவ அருட்பொழிவு பெற்று ஜெர்மன் மற்றும் பவாரியா பகுதிகளிலுள்ள ஆலயங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இச்ஸ்டேட் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த தன்
உடன் பிறந்த சகோதரரான வில்லிபால்ட்டின் அழைப்பின் பேரில் ஹெய்டன் ஹெய்ம் என்னும் இடத்திற்குச் சென்ற வினிபால் புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி குரு மாணவர்களை பயிற்றுவித்தார். தான் நிறுவிய துறவு மடத்தில் ஆசீர்வாதப்பரின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திய வினிபால்ட் கல்வி மற்றும் மறைப்பணித்தளத்தின் மையமாக தன் துறவு மடத்தினை அமைத்தார். கிபி 761 ஆண்டு ஃபுல்டாவிலிருந்த புனித போனிபஸின் திருத்தலத்திற்கு ஜெபிக்கச் சென்ற இவர் அங்கிருந்து திரும்பும் வழியில் நோயுற்றார். மிகவும் சோர்வுற்ற நிலையில் தம் துறவு மடத்திற்கு வந்து சேர்ந்த வினிபால்ட் உடல் நலிவுற்று கிபி 761 ஆண்டு டிசம்பர் 18 நாள் விண்ணகமடைந்தார். தன் உடன் பிறந்தவர்களான புனித வில்லிபால்ட், புனித வால்பர்காவுடன் இணைந்து இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரை புகழ்ந்தேத்திய அருட்தந்தை வினிபால்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வினிபால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் இறை அழைத்தல் உருவாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை நேர்மையுடன் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள், பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த எம் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே,
திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.